விஷ்ணு விஷால் வந்து நான் ஃபர்ஸ்ட் டிவிஷன் ஆடிருந்தேன் சென்னையில். ஆடும்போது விஷ்ணு விஷால் தான் என்னோட டீம் கேப்டனாக இருந்தார். ஸோ அவர் கீழே தான் நான் ஆடினேன். ஸோ என்னோட ஒரு 2-3 வருஷம் சீனியர் அவர். நான் ஒரு 10-12 வயசுலேருந்து எனக்கு விக்ராந்தை தெரியும். ஸோ எங்கள் ஃபேமிலிக்கும் தெரியும். ரொம்ப ரொம்ப க்ளோஸ் விக்ராந்த் எனக்கு அப்பத்துலேருந்து. ஸோ சூப்பர் கிரிக்கெட்டர். அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு 10th 11th படிக்கும்போது குவிட் த கேம். போதுன்னு விட்டுட்டான். பட் ஆடிந்தானா எல்லாரும் ஆடி இருக்காங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க எப்படி ஆடுறாங்க. ஸோ எக்ஸலன்ட் பிளேயர், வெரி நைஸ் ஹியூமன் பீங். எனக்கு தெரிஞ்ச விக்ராந்த் கஷ்டப்பட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன் கோச்சாக நடிக்கிறதுக்கு. ஏன்னா எப்பவுமே பிளேயராக இருந்திருக்காரு. பிளேயராக இருக்கும்போது வேற விக்ராந்தாக இருப்பார். கோச் நான் பார்க்கும்போது தெரிஞ்சது ரொம்ப நிஜமான கோச்சாக பண்ணியிருக்காரு விக்ராந்த். எப்படி பண்ணாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நேச்சுரலாக அவர் அந்த மாதிரி பண்ண மாட்டார். வெரி குட் லீடர், வெரி குட் கேப்டன். பட் கோச்சா வெரி சர்ப்ரைஸ். நிறைய ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். என்னை கரெக்டாக பிராக்டிஸ் வந்திருக்காங்க. இவங்க எல்லாம் வச்சு என்னதான் பண்ண போறீங்களோ. ஐயோ, கிரிக்கெட் வந்து பேஷனா ஃபாலோ பண்றதுக்கும் கெரியரா எடுக்கிறதுக்கும் இருக்க டிஃபிகல்ட்டிஸ் என்ன? ஆக்சுவலாக நிறைய ஹியூஜுங்க. ஏன்னா இப்போ வந்து நீங்கள் பேஷன்னா எங்கே வேணால் ஆடலாம் கிரிக்கெட்டை. நீங்கள் ரோடில் ஆடலாம், நம்ம ஸ்ட்ரீட் கிரிக்கெட் ஆடலாம், அப்பார்ட்மெண்ட்டில் ஆடலாம், ஏதாச்சும் ஒரு நெட் மாதிரி புக் பண்ணி கூட ஆடலாம். பட் நீங்கள் கெரியராக எடுக்கும்போது அதுக்கான ட்ரைனிங் இருக்குது. Suryabai Vamshi, a 15-year-old kid, so அவருடைய என்ட்ரி in IPL has made a history. பட் நாட் வெரி சர்ப்ரைஸ்ட் ஆல்சோ. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா சச்சின் இந்தியா 16ல் இருக்கும்போது ஆடினார். அது இப்போ 86ல், அந்த டைமில் 89ல் டெபியூ பண்ணார். 20-30 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அந்த 16ன்றது இப்போ 13 ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு சித்தார்த் ட்ரெயின் பண்ணாருன்னு நினைக்கிறேன். படம் வந்துச்சான்னு தெரியல. பட் அவர் ஒரு 6 months ட்ரெயின் பண்ணார். ஓகே. ஜென்னெக்ஸ்ட்னு ஒரு கிரிக்கெட் அகாடமியில், அஸ்வினோட கிரிக்கெட் அகாடமியில் அவர் வந்து ஒரு 6 months ட்ரைனிங் பண்ணார். ஓகே. அஸ்வின் பற்றி ஒரு 2 வார்த்தை சொல்லணும்னா கிரிக்கெட் பைத்தியம். ஸோ இப்போ கிடையாது, 10 வயசுலேருந்து தெரியும் எனக்கு. ஓகே. நாங்கள் ஒன்றா வேறு இடத்துக்கு ஆட ஆரம்பித்தோம். பட் அகெயின்ஸ்டாக ஆட ஆரம்பித்தோம். அப்புறம் ஒரே டீம் ஆட ஆரம்பித்தோம் 10 years ஓல்ட்லேருந்து. ஸோ ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்கள் விஜய் ஷாரன். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CCL கிரிக்கெட் டீமோடைய கோச்சோட மிஸ்டர் அரவிந்தோட இருக்கோம். ஹாய் சார். ஹலோ, ஹாய். ஓகே, நல்லா இருக்கேன். ஸோ வந்து ஒரு கிரிக்கெட் டீம் வந்து கோச்சாக இருக்கிறது வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அண்ட் தட் டூ செலிபிரிட்டிஸ்க்கு வந்து கோச் பண்ணுறது ஈவன் மோர் டிஃபிகல்ட். ஏன்னா நிறைய சேலஞ்சிங்காக இருக்கும். அவங்களோட ஸ்கெடியூலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். அண்ட் ஷூட் டேட்ஸ் அதெல்லாமே இருக்கும். ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக கிரிக்கெட் ஓரியன்டாகவும் உங்களோட ஜேர்னி அண்ட் செலிபிரிட்டி கிரிக்கெட் வந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ற எல்லாத்த பற்றி நீ பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். ப்ராபபிள்ஸில் இருந்தேன். ஓகே. பட் நம்மளோட ஸ்டேட் டீமில் ஆடி இருக்கேன். டிவிஷன் 1 ஆடினேன். ஸோ பிளேயராக இருந்த ரொம்ப வருஷமாக ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ரியலைஸ் தட் ஐ வாஸ் நாட் குட் இனஃப் டு கோ டு த நெக்ஸ்ட் லெவல். ஸோ அதனால் ஐ டிசைடட் தட் ஐ வில் சேஞ்ச் பாத்ஸ். ஸோ அப்போது என்னோட நெக்ஸ்ட் பேஷன் என்னன்னு பார்க்கும்போது டீச்சிங் அண்ட் கோச்சிங் கிரிக்கெட் வந்து ஒரு பேஷனாக இருந்துச்சு. ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஸ்டார்டட். ஓகே. ஸோ ஆனால் இப்போ வந்து ஒரு கிரிக்கெட் கோச்சாக இருக்கணும்னா there are certain qualifications or certain certifications that you have to have. கண்டிப்பாக. So what are the codes and certifications that a coach must have in order to coach? மஸ்ட் ஹேவ்னு கிடையாது. நீங்கள் எது சர்டிஃபிகேஷன்ஸ் இல்லாமே நீங்கள் கோச் பண்ணலாம். அகாடமிஸில் ப்ரைவேட்டாக நீங்கள் பண்ணலாம். ஓகே. பட் சர்டிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டர். ஏன்னா நிறைய கற்றுக்கலாம் நீங்கள். ஏன்னா விளாட்றது ஒன்று, சொல்லி தரது ஒன்று. அது டிஃப்ரெண்ட் ஸ்கில். அது எல்லாம் நல்லா விளாட்றவங்களால நல்லா சொல்லி தர முடியுமானா தெரியாது. ஸோ அது படிக்கிறதுக்கு கண்டிப்பாக தேவை. நம்ம BCCIல 3 லெவல் இருக்குது. லெவல் 1, லெவல் 2, லெவல் 3. லெவல் 3 தான் டாப் மோஸ்ட். ஓகே. ஸோ அது கிராஜுவலாக ஒன் பை ஒன் நீங்கள் வந்து அது குவாலிஃபை ஆகிட்டு நீங்கள் போகலாம். வெளியூர்லேயும் நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஆஸ்திரேலியாவில் இருக்குது. ICCA பண்ணுறாங்க ஒரு சர்டிஃபிகேஷன். டிஃப்ரெண்ட் சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. பட் நம்ம ஊரில் நீங்கள் ஒரு ஸ்டேட் டீம் அப்படி கோச் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஊரில் இருக்க சர்டிஃபிகேஷன்ஸ் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். ஓகே. அண்ட் நாட் ஒன்லி தட், யூ ஆல்சோ கோச் ஃபார் யங் கிரிக்கெட்டர்ஸில். ஸோ வந்து லைக் ஒரு யங் ஆக்சுவலாக கிரிக்கெட்டை மட்டுமே லைக் பேஷனாக எடுத்துகிட்டு வர இந்த கிரிக்கெட்டர்ஸ் கோச் பண்ணுறதும் செலிபிரிட்டிஸ்க்கு கோச் பண்ணுறதுக்கும் இருக்க என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும்? நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. இப்போ நீங்கள் வெறும் கிரிக்கெட்டர்ஸே யங் கிரிக்கெட்டர்ஸ் அண்ட் சீனியர் கிரிக்கெட்டர்ஸ் கோச் பண்ணுறதுக்கே டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்குது. ஓகே. சின்ன பசங்க கோச் பண்ணும்போது ஆப்வியஸாக அதில் டிஃப்ரெண்ட் நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண முடியாது. ரொம்ப சிம்பிளாக வைக்கணும். அவங்களுக்கு நிறைய டெக்னிக்கல் ஃபோக்கஸ் பண்ணணும். இதுவே நீங்கள் அடல்ட் கிரிக்கெட்டர்ஸ் ஒரு IPL பிளேயர் அந்த மாதிரி கோச் பண்ணோன்னா மோர் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி, மென்டல் ஆஸ்பெக்ட் ஆஃப் த கேம் சொல்லி தரணும். ஆக்டர்ஸ் கோச் பண்ணும்போது இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பால். கம்ப்ளீட்டாக அது ஒரு பெரிய ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அது அப்ரோச்சே. ஏன்னா நீங்கள் அந்த யூஸ்வலாக பண்ணுற அப்ரோச் பண்ண முடியாது. அது கரெக்டான பிளெண்ட் இருக்கணும். ஏன்னா அவங்க அகைன் ஆக்டர்ஸ், அவங்களும் மெயின் ப்ரொஃபஷன் வேறு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க இன்ஜூர் ஆகாமல் பார்த்துக்கணும் முதல்ல. ஏன்னா இன்ஜூர் ஆகிட்டாங்கன்னா 2 படம் நடிக்க முடியாது அவங்களால அதுக்கப்புறம். ஸோ அது மெயின் ஃபர்ஸ்ட் கன்சர்னாக இருக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த செலிபிரிட்டி கிரிக்கெட் லீக் எடுத்துக்கிட்டாலும் 2 நோட்டிசபிள் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஒரு ஆக்சுவலி கிரிக்கெட்டர்ஸாக இருந்து ஆக்டர்ஸாக மாறின 2 பேர் இருக்காங்க. விஷ்ணு விஷால் சார் அண்ட் விக்ராந்த் சார் இருக்காங்க.
இப்போ வந்து இவங்க 2 பேர் கூடயும் நீங்க விளையாடி இருக்கீங்கல்ல. ஆமா, சோ விளையாடி. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி ஒரு வார்த்தை. விஷ்ணு விஷால் வந்து நான் ஃபர்ஸ்ட் டிவிஷன் ஆடிருந்தேன் Okay. சென்னையில். ஆடும்போது விஷ்ணு விஷால் தான் என்னோட டீம் கேப்டனாக இருந்தார். Oh, nice. ஸோ அவர் கீழே தான் நான் ஆடினேன். ஸோ என்னோட ஒரு 2-3 வருஷம் சீனியர் அவர். பட் அவரோட சேர்ந்து டிவிஷன் 1 ஆடினேன். நிறைய கிரிக்கெட் ஆடிருக்கேன் அந்த டைம் போது. அவர் லீட் பண்ணார். அவர் ஃபர்ஸ்ட் டைம் கேப்டன் பண்ணார். ஓகே. ஸோ நல்லா தெரியும் அவரை. விக்ராந்தும் நானும் வந்து வி கோ லாங் வே. நாங்கள் 2 பேரும் ஸ்கூல் மேட்ஸ். சின்ன வயசுலேருந்து நான் ஒரு 10-12 வயசுலேருந்து எனக்கு விக்ராந்தை தெரியும். Oh, ஸோ எங்கள் ஃபேமிலிக்கும் தெரியும். ரொம்ப ரொம்ப க்ளோஸ் விக்ராந்த் எனக்கு அப்பத்துலேருந்து. ஸோ சூப்பர் கிரிக்கெட்டர். அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு 10th 11th படிக்கும்போது he quit the game. ஓகே. போதுன்னு விட்டுட்டான். பட் ஆடிந்தானா எல்லாரும் ஆடி இருக்கலாம். நீங்களே பார்த்துருப்பீங்க எப்படி ஆடுறான்னு Yeah. சொல்லிட்டு. ஸோ தி எக்ஸலண்ட் பிளேயர் அண்ட் வெரி நைஸ் ஹியூமன் பீங். ஐ நோ ஹிம் ஃப்ரம் சைல்ட்ஹுட். அதனால் வி ஷேர் அ ஸ்பெஷல் பாண்ட். ஓகே. இப்போ வந்து லைக் இப்போ விக்ராந்தோட கிரிக்கெட் பத்தி பேசும்போது லைக் அவர் படத்துல வந்து நிறைய கிரிக்கெட் ஆடுற மாதிரி ஆமா, காட்சிகள் ஆமா. இருக்கு. இப்போ வந்து ஹி இஸ் டூயிங் a successful web series Correct. also where he is being a coach in that series. கரெக்ட் கரெக்ட். ஸோ அதுக்காக அந்த சீரீஸ்க்காக உங்ககிட்ட வந்து லைக் ஏதாவது லைக் நோட்ஸோ இல்லை லைக் இன்னும் ப்ரஷ் அப் ஏதாவது பண்ணாங்களா? வெரி ஹேவிங் அ டிஸ்கஷன் அபவுட். இல்லை கண்டிப்பாக அதெல்லாம் எதுவும் பண்ணலை. பட் Okay. ஆனால் எனக்கு தெரிஞ்சு விக்ராந்த் கஷ்டப்பட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன் கோச்சாக நடிக்கிறதுக்கு. ஏன்னா எப்பவுமே பிளேயராக இருந்திருக்காரு. பிளேயராக இருக்கும்போது வேற விக்ராந்தாக இருப்பார். கோச் Okay. நான் பார்த்தேன், ஒரு 2-3 எபிசோட்ஸ் பார்த்தேன், ஒன்றும் ஃபுல்லாக பார்க்கல. பட் பார்க்கும்போது தெரிஞ்சது ரொம்ப நிஜமான கோச்சாக பண்ணியிருக்காரு விக்ராந்த். அது எப்படி பண்ணாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நேச்சுரலாக அவர் அந்த மாதிரி பண்ண மாட்டார். வெரி குட் லீடர், வெரி குட் கேப்டன். பட் கோச்சா வெரி சர்ப்ரைஸ். நிறைய ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஓகே. ஆனால் நாங்கள் எபிசோட்ஸ் பார்த்த வரைக்கும் இஸ் பீங் அ வெரி ஃப்ரெண்ட்லி கோச். அப்படியே ஜாலியாக உன்னால முடியும் லைக் யூனோ டோன்ட் ஓவர் திங்க் அண்ட் இல்லை ஸ்டாப் யுவர் செல்ஃப் அப்படின்ற மாதிரி. பிளேயராகவே அந்த மாதிரி தான், கேப்டனாகவே அந்த மாதிரி தான். ஒரு வெரி அகாமடேட்டிவ், எல்லாரையும் என்கரேஜ் பண்ணுவார், எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுவார். பட் ஆன் த ஃபீல்டு கொஞ்சம் டெரர். அது நீங்கள் மற்ற பிளேயர்லாம் கேட்டிங்கன்னா தெரியும். ஓகே. ஃபீல்டில் கொஞ்சம் ஆன் த ஃபீல்டு கொஞ்சம் வேற மாதிரி இருப்பார். டெஃபினெட்லி நாட் கேப்டன் கூல் ஆன் த ஃபீல்டு. ஓகே. ஆஃப் த ஃபீல்டு கேப்டன் கூல், பட் ஆன் த ஃபீல்டு வந்து ஃபயர் தான், விராட் கோலி மாதிரி. அவங்க குடும்பத்திலேயே அது இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பிஃபோர் ஸ்க்ரீன் அண்ட் ஆஃப்டர் ஸ்க்ரீன் வந்து பிளட் லைன்லேயே இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவர் அண்ணன் வந்து இப்போ தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கும்போது அஃப்கோர்ஸ் தட் ரன்ஸ் இன் த பிளட் லைன். கிரிக்கெட் வந்து பேஷனாக ஃபாலோ பண்ணுறதுக்கும் கெரியராக எடுக்கிறதுக்கும் இருக்க டிஃபிகல்ட்டிஸ் என்னவா இருக்கு? ஆக்சுவலாக நிறைய ஹியூஜுங்க. ஏன்னா இப்போ வந்து நீங்கள் பேஷன்னா எங்கே வேணால் ஆடலாம் கிரிக்கெட்டை. நீங்கள் ரோடில் ஆடலாம், நம்ம ஸ்ட்ரீட் கிரிக்கெட் ஆடலாம், அப்பார்ட்மெண்ட்டில் ஆடலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு நெட்டு மாதிரி புக் பண்ணி கூட ஆடலாம். பட் நீங்கள் கெரியராக எடுக்கும்போது அதுக்கான ட்ரைனிங் இருக்குது. கோச்சஸ் நீங்கள் ஹையர் பண்ணணும். ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் ஜிம் போகணும், ஒர்க் அவுட்லாம் பண்ண வேண்டியது இருக்குது, ட்ரைனிங்கு. அது இல்லாமல் அதுக்கான டயட்டிங் இருக்குது. ஸோ நிறைய இருக்குது. எக்யூப்மெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப காஸ்ட்லி ஆகிடுச்சு இப்போ, முன்னாடி மாதிரி இல்லை. ஏன்னா பேட்ஸோட காஸ்ட்லேயே வந்து முன்னாடிலாம் வந்து ஒரு நல்ல பேட்டை 10,000 ரூபாய் இருக்கும். இப்போல்லாம் 40,000 ரூபாய் ஆகுது ஒரு பேட், கிரிக்கெட் பேட். 40,000 ஒரு ப்ரொஃபஷனல் பேட், நான் சொல்கிறது கம்மி. கம்மி 40,000. 1.5 லட்சத்துக்குலாம் இருக்குங்க. 25,000. நீங்கள் 1.5 லட்சத்துக்குலாம் பேட் இருக்குங்க. ஸோ 1 லட்சத்துக்கு bat. ஆமாம். ஸோ அதனால காஸ்ட்லி ஆயிடுச்சு ஸ்போர்ட், முன்னாடி மாதிரி கிடையாது. விமென்ஸ்க்கு பேக் அந்த மாதிரி மென்ஸ்க்கு பேட். ஓகே ஓகே டாலி ஆயிடுது. ஓகே. ஒரு நல்ல இடத்துல கோச் பண்ணணும் அப்படின்றப்போ ஒரு கோச் கிட்ட என்னெல்லாம் வந்து யூ ஹேவ் டு செக் இன் ஆர்டர் டு என்ரோல் யுவர் செல்ஃப்? ஓகே. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பேசிக்காக சேஃப்டி செக் பண்ணணுங்க. சின்ன பசங்கனால ஓகே. என்விரான்மெண்ட் சேஃபாக இருக்கா, ஃபெசிலிட்டிலாம் சேஃபாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்தா போதும். ஓகே. அதே மாதிரி உங்களால் டெய்லி போயிட்டு வர முடியுதான்னு பார்க்கணும். பக்கத்தில் இருந்தால் பெட்டர். ஓகே. ஏன்னா கன்சிஸ்டன்சி பீட்ஸ் எனிதிங். Yeah. கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் போனீங்கன்னா கோச் கிட்டேருந்து நீங்கள் எதிர்பார்க்கறது பேசிக்காக அவருக்கு வந்து பெருசாக கிரிக்கெட் டெக்னிக்கலாக தெரிஞ்சிருக்கணும்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. அவருக்கு நல்லா சொல்லித்தர தெரியுதா, பேஷனேட்டாக இருக்காரா சொல்லித்தரதுல, அதே மாதிரி நல்லா கன்வே பண்ணுறாரா, பையனை புரிஞ்சு நடந்துக்கிறாரா, இதெல்லாம் பார்த்தாலே பேசிக்காக டு ஸ்டார்ட் வித் பிகினர் ஒருத்தன் கிரிக்கெட் ஆரம்பிக்கிறாங்கன்னா இதெல்லாம் இருந்தாலே போதும் பேசிக்காக. கிரிக்கெட் அப்படின்னு எடுக்கும்போது கிரிக்கெட் வந்து லைக் இந்தியன் பீப்புளோட ரொம்பவே அசோசியேட்டடான ஒரு ஸ்போர்ட். அது வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ பீப்புள் இருக்காங்க. ஸோ வந்து ஐபிஎல்க்கு ஆடுறதுக்கும் ஒரு டோர்னமெண்ட்டில் ஆடுறதுக்கும் ஒரு படத்துக்காக ட்ரெயின் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்சஸ் இருக்கும்? நிறைய இருக்குங்க. இப்போ நீங்கள் ஐபிஎல் டோர்னமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரியல் டைம் கிரிக்கெட் அது. ஏன்னா அங்கே வந்து நீங்கள் ரீடேக் கிடையாது, ஒன்ஸ் மோர் போகலான்னு சொல்ல முடியாது. அவுட் ஆனீங்கன்னா அவுட் ஆனது அவ்வளோதான், உள்ளே வந்து உட்கார வேண்டியது தான். ஸோ அது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டுங்க அதோட ட்ரைனிங். இப்போ படத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் கிரிக்கெட் படம் பண்ணுறவங்க ஆல்ரெடி கிரிக்கெட் ஆடினவங்களாக தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ஸ்போர்ட் ஈஸியாக வரும். ஜஸ்ட் தட் அங்கே இருக்க அந்த கேமரா ஆங்கிள்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க ரிப்பீட் பண்ணணும். ஸோ நீங்கள் நிறைய கிரிக்கெட் படம் பார்த்தீங்கன்னா சில ஷார்ட் கிரிக்கெட்டர்ஸாக இருக்கவங்களுக்கு தெரியும். இப்போ இதுவே புதுசாக ஒரு ஆக்டர் வந்து கிரிக்கெட் ஆட போகிறாரு, கிரிக்கெட்டே ஆட முடியாத ஆக்டர்னா அப்போ அவங்க எனக்கு தெரிஞ்சு சித்தார்த் ட்ரெயின் பண்ணாருன்னு நினைக்கிறேன். படம் வந்துச்சான்னு தெரியல, பட் அவர் ஒரு 6 months ட்ரெயின் பண்ணார். வந்து ஜென் நெக்ஸ்ட்னு ஒரு கிரிக்கெட் அகாடமியில், அஸ்வினோட கிரிக்கெட் அகாடமியில் அவர் வந்து ஒரு 6 months ட்ரைனிங் பண்ணார் அவர். ஸோ அந்த மாதிரி நீங்கள் செப்பரேட்டாக ஒரு ட்ரைனிங் எடுத்துட்டா பெட்டர் பேசிக் மூவ்மெண்ட்ஸ்க்காக. உங்களுக்கும் அஸ்வினுக்கும் இருக்கிற அந்த ஜேர்னி வந்து இட்ஸ் வெரி லாங் ஜேர்னி. ஸோ அந்த ஜேர்னி எங்கேருந்து ஆரம்பிச்சது, இப்போ அவர் இருக்கிற பொசிஷனுக்கும் நீங்கள் ஒரு வார்த்தைகள் அவரை பற்றி? அஸ்வின் பற்றி ஒரு 2 வார்த்தை சொல்லணும்னா கிரிக்கெட் பைத்தியம்.
ஸோ இப்போ கிடையாது. 10 வயசுலேருந்து தெரியும் எனக்கு. ஓகே. நாங்கள் ஒன்றா கிரிக்கெட்டாக வேறு இடத்துக்கு ஆட ஆரம்பித்தோம். பட் அகேன்ஸ்டாக ஆட ஆரம்பித்தோம். அப்புறம் ஒரே டீம் ஆட ஆரம்பித்தோம் 10th 10 இயர்ஸ் ஓல்ட்லேருந்து. ஸ்டேட்லாம் நிறைய ஆடி இருக்கோம். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அப்பா அம்மா, அவங்க அப்பா அம்மா எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாயை போட்டு சாப்பாடு வச்சு எங்கள் மேட்ச் எல்லாம் பார்ப்பாங்க. அந்த மாதிரி அந்த டைம்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் காலேஜும் நான் இன்ஜினியரிங் பண்ண, அவனும் இன்ஜினியரிங் பண்ணான். ஸோ சேர்ந்து படிப்போம். படிப்புன்ற பேரில் கதை அடிப்போம். அவன் படிப்பான், நான் படிக்க மாட்டேன். அவன் நல்லா படிப்பான் அவன். ஓகே. ஸோ அங்கேருந்து ஜேர்னி இருந்துச்சு. அண்ட் எப்போவுமே வந்து ஒரு கிரிக்கெட்டுக்கு வந்து எப்பவுமே ஒரு பேஷனேட்டான ஆள். எப்போவுமே கிரிக்கெட் பற்றி தான் பேசுவான். சும்மா விளையாடினாலும் கிரிக்கெட் விளையாடுவான். ஸோ ஐ எம் நாட் சர்ப்ரைஸ்ட். இப்போது கமெண்ட்ரியில் இருக்கான், இல்லாட்டி கோச்சாக போகிறான், இல்லை செலக்டராக போகிறான்லாம் நியூஸ் வருது தெரியல. ஸோ ஐ எம் நாட் சர்ப்ரைஸ். ஈ வில் ஆல்வேஸ் ஸ்டே வித் கிரிக்கெட். இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊருக்கு போயிட்டு வந்து ஒரு நாள் ஃப்ரீயாக இருந்தால் லீக் மேட்ச் போய் பார்ப்பான். ஒரு Under-12 பையனை போய் கோச் பண்ணுவோம் ஒரு 2 மணி நேரம். அந்த மாதிரி கிரிக்கெட்டில் பேஷனேட்டாக நான் பார்த்தது ரொம்ப கம்மியான பேர். எப்போவுமே பேஷன் அண்ட் ப்ரொஃபஷன் சேர்ந்து வர்றவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அது பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் அஸ்வின். அஸ்வின் சார் மாதிரியான ஒரு பர்சன் வந்து இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு வந்து லைக் ட்ரெயின் பண்ணுறதாகட்டும், அவங்களுக்கு என்னென்ன தேவைன்னு போயிட்டு தேடி தேடி பார்த்து பண்ணுற விஷயங்களாகட்டும், தே ஆர் லைக் எப்படி சொல்கிறது, ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிற ஒரு பர்சன் வந்து ரியல் டைமில் வந்து ஹெல்ப் பண்ணுறது வந்து இட்ஸ் வெரி ரேர் தட் இட் ஹேப்பன்ஸ். கண்டிப்பாக. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அகாடமியில் யூர் ஆல்சோ அ பார்ட், ரைட்? ஸோ அந்த அகாடமியில் எப்படி இருக்கும் அஸ்வின் சார்? அங்கே எப்படி இருப்பார்? அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க? அந்த என்விரான்மெண்ட் ஓவர் தேர், அதை பற்றி. ஸோ ஐ வாஸ் பார்ட் ஆஃப் ஹிஸ் அகாடமி. ஒரு 4 இயர்ஸ் அவங்களோட நான் ஒர்க் பண்ணேன். இப்போ இல்லை, பட் அவங்களோட அப்போ ஒர்க் பண்ணேன் நான் 4 இயர்ஸ். ஓகே. எப்படின்னா ஹேண்ட்ஸ் ஆனாக இருப்பாங்க. அஸ்வின் வந்து எல்லா பிளேயர் பற்றியும் தெரியும். ஒரு சின்ன பையன் புதுசாக ஜாயின் பண்ணுறான்னா அந்த பையனை பற்றி ரிப்போர்ட் அவனுக்கு போவோம், அவனுக்கு அனுப்பணும் நாங்கள். ஓகே. ஸோ அதில் ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருக்குன்னா அவன் அங்கேருந்து கொடுப்பான். அவன் டெஸ்ட் மேட்ச் ஆடி இருப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒர்க் பண்ணும்போது ஒரு டெஸ்ட் மேட்ச் முடித்தான். அன்றைக்கி ஏதோ ரிப்போர்ட் அமிச்சோம். அன்றைக்கி டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சு ஒரு 2.5 ஹவரில் அதுக்கான ரிப்ளை அமிச்சிட்டான். ஓகே. அந்த ரிப்போர்ட்டை படித்து, சின்ன பையனோட ரிப்போர்ட் படித்து அடுத்த நாளும் ஒரு மேட்ச் இருக்குது அவனுக்கு. ஸ்டில் ஹி டேக்ஸ் தட் டைம். ஸோ அந்த அகாடமியில் ஃபுல்லாக நாங்கள் செட் பண்ணுற ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்து அஸ்வின் will have an eye on it. அவனோட இன்புட்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும். ஸோ இஸ் வெரி பேஷனேட் வித் இஸ் அகாடமி அண்ட் கோச்சிங் அண்ட் மேக்கிங் ஷுர் தட் எல்லாருமே கிரிக்கெட் கற்றுக்குறாங்க இந்த ரைட் வே. கிரிக்கெட் அப்படின்னு பேசும்போது இன்னொரு விஷயம்னா, இப்போ இருக்க கிரிக்கெட் சென்சேஷன் பார்த்தீங்கன்னா சூரியபாய் வம்சி. 15-year-old கிட், 15-year-old இருந்தால் கிட்னு சொல்லி தான் ஆகணும். ஸோ அவருடைய என்ட்ரி இன் IPL ஹஸ் மேட் அ ஹிஸ்ட்ரி. Like the way he plays, the score that he runs in cricket வந்து it's like very huge for the age. So அவரோட growth வந்து நீங்கள் பார்க்கும்போது how surprising it was for you. And எனக்கு ஒரு சின்னதாக இன்னொரு personal question. Is it even legal to let a 15-year-old play IPL? ஃபஸ்ட்டு அதை ஆன்சர் பண்ணிடுறேன். இட்ஸ் லீகலுங்க. இது ப்ரைவேட் லீக்னால தே ஹேவ் தேர் ஓன் ரூல்ஸ். ஓகே. இந்தியா ஆடுறதுக்கு மட்டும் ஒரு ஏஜ் கேப் இருந்துச்சு. பட் அதையும் அவர் கிராஸ் பண்ணிட்டார் நினைக்கிறேன். இப்போ இஸ் எலிஜிபிள் டு ப்ளே ஃபார் இந்தியா. இஸ் ஆல்ரெடி பிளேட் ஃபார் இந்தியா ஆல்சோ. ஓகே. T20 ஆடிட்டாரு. வித் ரிகார்ட்ஸ் டு கேம் வந்து சர்ப்ரைசிங்காக கேட்டிங்கன்னா எஸ், டெஃபினட்டாக சர்ப்ரைசிங் தான். இந்த மாதிரி ஒரு 13-year-old அடிக்க முடியுமா அப்படின்னு. பட் நாட் வெரி சர்ப்ரைஸ்ட் ஆல்சோ. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா சச்சின் இந்தியா 16 இருக்கும்போது ஆடினார். அது இப்போ 86 அந்த டைமில் 89 டெபியூ பண்ணார். 20-30 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அந்த 16ன்றது இப்போ 13 ஆயிருக்கு. ஸோ அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் வெரி சர்ப்ரைசிங். பட் ஆனால் வாட் எவர் இஸ் டூயிங் ரைட் நவ் வந்து மைண்ட் ப்ளோயிங். அது கிரிக்கெட் ஹஸ் இவால்வ்ட். அது காமிக்கிறாரு, அவர் க்ளீனாக காமிக்கிறாரு. கிரிக்கெட் வந்து முன்னாடி மாதிரி இல்லை, இவால்வ் ஆகிட்டே இருக்குது. ஐ திங்க் அவர் வந்து ஒயிட் பால் கிரிக்கெட்டில் ரோஹித் சர்மா, விராட் கோலி ரெக்கார்ட்ஸ் எல்லாம் தூக்கி சாப்பிட்றாருன்னு தோணுது. நைஸ். ஆஸ் அ கோச்சாக, ஆஸ் அ பிளேயராக, ஒரு பாலிடிக்ஸ் வந்து ஒரு கேமை எவ்வளோ எஃபெக்ட் பண்ணும், ஒரு பிளேயருடைய கெரியர் எவ்வளோ எஃபெக்ட் பண்ணும் இருந்தால் அதை எப்படி தவிர்க்கலாம்? ஸோ பாலிடிக்ஸ் கிரிக்கெட்டில் ஏன் நிறைய இருக்குது அப்படின்னா, ஏன்னா கிரிக்கெட் தான் மோஸ்ட் பிளேட் ஸ்போர்ட் நம்ம கண்ட்ரியில், பெரிய ஸ்போர்ட்டாக தான். ஸோ அதில் ஆப்வியஸாக பாலிடிக்ஸ் இருக்கும். எல்லா லெவல்லையும் இருக்கும் பாலிடிக்ஸ். கிரிக்கெட்டுன்னு கிடையாது, எல்லா ஸ்போர்ட்லேயும் இருக்கும், எல்லா ஃபீல்ட்லேயும் இருக்கும் பாலிடிக்ஸ். உங்களுக்குள்ளே இருக்கும். நீங்கள் ஆங்கராக இருக்கும்போது உங்களுக்கே இருந்திருக்கும், நீங்களே ஃபேஸ் பண்ணுவீங்க. இது எல்லா இடத்துலையும் இருக்கும். பட் ஆனால் இவென்ச்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இஃப் யூஆர் டேலண்டட் அண்ட் நீங்கள் ஹார்ட் ஒர்க் போடுறீங்கன்னா அந்த பாலிடிக்ஸை பீட் பண்ணி வந்துடுவீங்க. ஸோ ஒரு பிளேயரை நீங்கள் ட்ரெயின் பண்ணும்போது பாலிடிக்ஸ் இருக்குது, அதை நீங்கள் பீட் பண்ணி நீ வரணும்லாம் ட்ரெயின் பண்ண முடியாது. வாட் வேஸ் கேன் a person evolve in mental strength? வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க அது. நீங்கள் எனக்கு என்ன கேட்டிங்கன்னா, ஒரு 16 வயசுக்கு அப்புறமா டெக்னிக் இதெல்லாமோட உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் மென்டலி ஸ்ட்ராங், எப்படி நீங்கள் உங்களை மென்டலாக நீங்கள் அடாப்ட் பண்ணுறீங்க, அதை பொறுத்து தான் நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போகிறீங்களா இல்லையான்றது இருக்கும். ஸோ அதனால தான் நானும் நடுவில் கிரிக்கெட் கொஞ்சம் கோச்சிங்கை பாஸ் பண்ணிட்டு நான் போய் சைக்காலஜி படிச்சுட்டு வந்தேன். ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி யூகேல போய் படிச்சுட்டு வந்தேன். ஓகே. ஸோ ஏன்னா அதோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் ரெலவன்ஸ் எனக்கு தெரியும். இந்தியாவில் இப்போ தான் வந்திருக்கு, வெளியூர்லலாம் அதோட ரெலவன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க அது. ஏன்னா நீங்கள் 11 பேரோட ஆடணும். டீம் டைனமிக்ஸ் ரொம்ப முக்கியம். 11 பேர் ஒருத்தன் ஒரு மாதிரி இருப்பான். அவங்கவுங்க பர்ஃபார்ம் பண்ணணும்னு இருக்கும். ஸோ நீங்கள் சேர்ந்து ஆடணும், கோச் ஹேண்டில் பண்ணணும், பேரண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணணும், மீடியாவை ஹேண்டில் பண்ணணும். அது இல்லாமல்
அதர் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது ஹேண்டில் பண்ணணும். இதெல்லாம் ஹேண்டில் பண்ணி நீங்கள் அங்கே போயிட்டு ஒருத்தன் 140 பால் போடும்போது நீங்கள் ரியாக்ட் பண்ணி ஒரு 4 அடிக்கணும். ஸோ அந்த ஸ்பேஸ்க்குள்ளே நீங்கள் வரணும். அதுக்கு வந்து கண்டிப்பாக மென்டல் ட்ரைனிங் வெரி இம்பார்ட்டன்ட். இட்ஸ் மஸ்ட் திங் பிளேயர் ஷுட் அண்டர்க்ரோ அண்ட் கெட் ட்ரெயின்ட் ஆல்சோ. இப்போ இருக்க மினிஸ்டர்ஸோ இல்லை இப்போ இருக்க கவர்மெண்ட் என்ன மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்தா யூ கேன் மேக் தட் பிரிட்டி மச் ஈக்குவல்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆஸ் அ கோச்? சொல்லாமல் தெரியல, நீ கொஞ்சம் நம்ம இன்னும் கொஞ்சம் பூமராகவே யோசிக்கிறோம்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ திங்ஸ்லாம் கொஞ்சம் மாறிடுச்சு. இப்போ நீங்கள் இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் யாரும் பண்ணுறது கிடையாது. என்ன பெட்டராக பண்ணலாம்னா ஆப்வியஸாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம். ஸ்போர்ட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃப்ரம் ஸ்கூல்லேருந்து. ஏன்னா ஸ்போர்ட் வந்து திடீர்னு இப்போ காலேஜ் வரும்போது இம்ப்ரூவ் பண்ணுறது கிடையாது, நீங்கள் ஸ்கூல்லேருந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஸ்கூலில் தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபெசிலிட்டிஸ், கோச்சஸ் எல்லாமே பெஸ்ட் கோச்சஸ் ஸ்கூலில் இருக்கணும்னு என்னோட கருத்து. கிரிக்கெட் வந்து ஆடுற நிறைய பிளேயர்ஸ் வந்து அதர் ஸ்போர்ட்ஸ் ஆடுவாங்க தெரியுமா? லைக் இந்த ஃபுட்பால் ஆகட்டும், பேட்மிண்டன் ஆகட்டும். அது வந்து லைக் இஸ் இட் அ பார்ட் ஆஃப் த கரிக்குலம் ஆர் வந்து லைக் ட்ரைனிங்காக ஆடுறாங்களா இல்லை சும்மா ஜஸ்ட் ஃபார் த இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்காக ஆடுறாங்களா? கரிக்குலம் பார்ட் ஆஃப் இட்லாம் கிடையாது. பட் ஆனால் நீங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது நான் எப்போவுமே வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து ஐ ஆஸ்க் ஹிம் டு ப்ளே மல்டிபிள் ஸ்போர்ட். ஏன்னா உங்களுக்கு நிறைய மசில்ஸ் ஒர்க் ஆகும், நிறைய ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும். ஃபுட்பால்லாம் லெக் கோஆர்டினேஷன் நல்லா டெவலப் ஆகும், வாலிபாலில் ஷோல்டர் ஸ்ட்ரென்த் வரும், பாஸ்கெட் பாலில் அந்த மாதிரி நான் என்கரேஜ் பண்ணேன். பட் ஆனால் ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டர்ஸ் மற்ற ஸ்போர்ட் ஆடுறது வந்து சும்மா ஜாலிக்கு தாங்க. இப்போ வந்து லெட்ஸ் கம் டு சிசிஎல். இப்போ செலிபிரிட்டி கிரிக்கெட் லீக் பற்றி இப்போ நிறைய பேசலாம். இப்போ வந்து ஆக்டர்ஸ், இப்போ நம்ம டீமில் இருக்க ஆக்டர்ஸ் பார்த்தாக்கா லைக் வந்து பரத் சார் இருக்காங்க, அண்ட் அசோக் செல்வன் சார் இருக்காங்க, அண்ட் சாந்தனு இருக்காங்க, அண்ட் விஷ்ணு விஷால் சார் இருந்தாங்க. இப்போ நிறைய பேர் இருக்காங்கல்ல. ஸோ இதில் வந்து ஓஜி கிரிக்கெட் பிளேயர்ஸ் இருப்பாங்க. நம்மளோட 11 and 12 பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவா சார் இருப்பாங்க, பரத் சார் இருப்பாங்க, விஷ்ணு விஷால் சார் இருந்தாங்க, அண்ட் தென் சாந்தனு வாஸ் தேர். லைக் இந்த மாதிரி ஓஜி கிரிக்கெட் பிளேயர்ஸ் ஆடின அந்த ஃபர்ஸ்ட் 2 years வந்து வி ஒன் த கப் 11 and 12. கரெக்ட். ஸோ அந்த டீம் வந்து லைக் இப்போ வந்து இல்லை. கரெக்ட். அந்த ஓஜி டீமுக்கும் இப்போ நீங்கள் ட்ரெயின் பண்ண டீமுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னவா இருக்கும்? இல்லை அந்த எனர்ஜிக்கும் இந்த எனர்ஜிக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன? ஸோ நான் வந்து அந்த ஓஜி டீம் பார்த்துருக்கேன். நான் அப்போ கோச் பண்ணல. 2012 நான் பார்த்துருக்கேன் அவங்க வின் பண்ணதை. அதில் இருக்க பிளேயர்ஸ் நிறைய பேர் இப்போவும் ஆடுறாங்க. விக்ராந்த் இருக்காரு, சாந்தனு இருக்காரு, பிருத்வி இருக்காரு, பரத் இருக்காரு, ஜீவா ஆடினார் போன வருஷம் முன்னாடி இருக்கும், சிவா ஆடினார் லாஸ்ட் 2 years முன்னாடி வரைக்கும் சிவா ஆடினார். ஸோ நிறைய பேர் அப்போ ஆடினவங்க, ரமணா இருக்காரு, இந்த ஓஜி ரமணா இருக்காரு, அப்போத்துலேருந்து இன்னும் ஆடிட்டு இருக்காரு, அவர் இன்னுமே ஆக்டிவாக இருக்காரு. ஸோ டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி அப்போ ஜெயிச்சு இப்போ ஏன் ஜெயிக்கலன்னு கேட்குறீங்க, அதானே? பரவாயில்ல, அதில் சொல்லலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அப்போது வந்து இட் வாஸ் வெரி அமெச்சூர். எல்லாருமே பெருசாக யாரும் ட்ரைனிங்லாம் பண்ணது கிடையாது. திடீர்னு வந்து ஆட ஆரம்பிச்சாங்க அப்போ டோர்னமெண்ட். நம்மக்கிட்ட நிறைய நல்ல கிரிக்கெட்டர்ஸ் இருந்தோம். ஒரு 5-6 கிரிக்கெட்டர்ஸ் ஆல்ரெடி ஆடினவங்க இருந்தோம். அண்ட் எனர்ஜி வாஸ் ஹை, பேஷன் வாஸ் ஹை, வி வர் ஏபிள் டு வின். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 2 வருஷம் நம்ம வின் பண்ண என்ன ஆயிட்டாங்க, எல்லாருமே உஷாராயிட்டாங்க மற்ற டீம்லாம். ஓ இவங்க சென்னை ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அதனால என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வந்து கிரிக்கெட்டர்ஸே நிறைய ட்ரெயின் பண்ணி படத்தில் புதுசாக நடிக்கிறவங்களும் கிரிக்கெட்டர் ரொம்ப வருஷமாக ட்ரெயின் பண்ண வச்சிட்டாங்க. ஆல்ரெடி கிரிக்கெட் ஆடினவங்களும் படத்துக்கு நடிக்க வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நிறைய கிரிக்கெட்டர்ஸ் பிகேம் ஆக்டர்ஸ் தேர் அதர் டீம்ஸில். ஸோ தேர் ஓவரால் டீம் காட் ரியலி ஸ்ட்ராங் ஒன்று. அண்ட் த ஓவரால் லீகே வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. எல்லாருமே ப்ரொஃபஷனலாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. நம்மளுமே ப்ரொஃபஷனலாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். நம்மளுமே வந்து இப்போது நீங்கள் எனர்ஜி பார்த்தீங்கன்னா குறைச்சலே கிடையாது. நீங்கள் போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா பாரி டைவ் அடித்ததெல்லாம் வந்து விழுந்து நாங்களாம் பயந்துட்டோம், என்ன பாரு இப்படி டைவ் அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஜுரி வச்சு விக்ராந்த்லாம் ஹாம்ஸ்ட்ரிங் டயர் வச்சு ஆடுறாரு மேட்சை. பரத்லாம் நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ் செஷன் மிஸ் பண்ண மாட்டார், ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பார், ப்ராக்டிஸ் எப்போ பண்ணலாம் அரவிந்த், எப்போ ப்ராக்டிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. பிருத்வி எல்லாம் சொல்லவே தேவையில்ல, எல்லாம் ஹோல் டீமே. ஜஸ்ட் தட் ஃபைனல்ஸ் போனோம் நாங்கள். இந்த வருஷம் செமிஃபைனல்ஸில் தோற்றோம், போன வருஷம் ஃபைனல்ஸ் போனோம். ஸோ வி வர் வெரி க்ளோஸ் டு வின்னிங் த ட்ராஃபி. வி ஆர் தேர் ஆல்ரெடி. நெக்ஸ்ட் ஒரு 2-3 yearsல கண்டிப்பாக நாங்கள் திருப்பி வின் பண்ணுவோம். ஓகே, தட்ஸ் வெரி நைஸ். இப்போ வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வேல்ஸ் வந்து இப்போ உள்ளே வந்திருக்காங்க. ஸோ அவங்களுடைய இந்த டீம், அவங்களோட இப்போ டீம் அப் பண்ணுறது உங்களுக்கு எப்படி இருக்குது? இஸ் இட் வெரி ஈஸி ஃபார் யூ டு பிளெண்ட் வித் தெம்? லைக் அவங்கள என்னெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க? என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு போன வருஷத்துல இந்த வருஷம்? நிறைய சேஞ்சஸ்ங்க. வேல்ஸ் அண்ட் ஸ்ரீபிரியா மேம் அவங்க 2 பேரும் உள்ளே வந்தோடனே நிறைய இங்கே இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. கேட்டதெல்லாம் கிடைக்குது. ஓகே, நல்ல சாப்பாடு கிடைக்குது, ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் கிடைக்குது நல்லாவே. அண்ட் எனி இஷ்யூஸ் பிளேயர்ஸ் கிட்ட இருக்குன்னா முன்னாடிலாம் நாங்களாக டேரெக்டாக போய் ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்கும் டோர்னமெண்ட் அத்தாரிட்டிஸோட. ட்ரைனிங் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது ஒருத்தவங்களுடைய அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம் வந்து லைஃப் ஸ்டைல், ஃபுட், டயட்.
இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இப்போ வந்து ஒரு படத்துக்காக ஒருத்தவங்க வந்து வெயிட் லாஸ் பண்ணும்போது இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. இப்போ ஒரு ஸ்போர்ட்டுக்காக ஒரு ஒரு லைஃப் ஸ்டைலை வந்து தே ஷுட் கீப் இவால்விங்ன்றப்போ ஒரு பிகினராக இருக்கவங்களுக்கு என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்க? இஃப் தே கோனா கம் அண்ட் ப்ளே த கிரிக்கெட், என்ன மாதிரி சேஞ்சஸ் வந்து நீங்கள் சொல்வீங்க ஃபுட் அண்ட் லைஃப்? ஆக்டர்ஸ்க்கு வந்து யூஸ்வலாகவே அவங்க கொஞ்சம் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க, ஹெல்த் கான்ஷியஸ். ஏன்னா படம் நடிக்கிறாங்க. யா ஸோ அவங்க டயட் பார்த்தாகணும், அவங்க ஸ்லிம்மாக வச்சுக்கணும், ஃபிட்டாகவும் இருக்கணும். ஏன்னா ஃபைட் சீன்ஸ்லாம் பண்ணுறாங்களே, யா அவங்க ஜென்ரலாகவே ஃபிட்டாக இருப்பாங்க, ஜென்ரலாகவே நல்ல ஹெல்த்தியாக சாப்பிடுவாங்க. நாங்கள் கிரிக்கெட்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக வரும்போது யாராச்சும் ரொம்ப டயட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஒல்லியாக வெயிட் லாஸ்க்காக பண்ணியிருக்காங்கன்னா நாங்கள் சொல்லுவோம், இல்லை விளையாடும் போது அட்லீஸ்ட் நல்லா சாப்பிடுங்க, ஏன்னா நிறைய பேர்ன் அவுட் பண்ணுறீங்க. ஸோ அந்த டைம் மட்டும் கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க, எனர்ஜி தேவைன்னு சொல்லுவோம். பட் மற்றபடி தேர் ஆல் சார்ட்டடுங்க. 12 பேர்ல 11 பேர்ல நம்ம ஒரு விளையாட்டு விளையாடுறோம்னா அங்கே நிறைய ஆர்குமெண்ட்ஸ் வரும், நிறைய ஃபன்னி மூமெண்ட்ஸும் நடக்கும். அப்படி செலிபிரிட்டிஸோட நீங்கள் ட்ரெயின் பண்ணுறப்போ சரி, விளையாடுறப்போ சரி, ஏதாவது ஒரு ஃபன்னியான மூமெண்ட் இல்லை ஏதாவது ஒரு செம்ம சண்டைனா ஏதாவது ஒரு விஷயங்கள் நிறைய நடக்குங்க. நிறைய சொல்ல முடியாது கேமரால. ஃபன்னி மூமெண்ட்ஸ் சொல்ல முடியாது, ஒரு 2-3 சொல்லிடுங்க. இதான் சொல்லி அப்புறமா எனக்கு இது நீங்கள் போட்ட அப்புறமா எனக்கு கால் பண்ணி யாராச்சும் கேட்கறதுக்கு ஏன்னா இதெல்லாம் சொன்னேன்னு சொல்லி கேட்பாங்க. இல்லை சொல்லலாம். போன வருஷமா முந்தின வருஷம் பெங்களூர் போயிருந்தோம் மேட்ச்சுக்கு. பெங்களூர் டிராஃபிக் உங்களுக்கு தெரியும், செம்ம டிராஃபிக்கு. நாங்கள்லாம் நின்றுட்டு இருந்தோம், திடீர்னு மிர்ச்சி சிவா பிரதர் காணும் பஸ்ஸில். என்னடா காணும்னு சொல்லி எட்டி பார்த்தா அவர் நடு ரோட்ல இருந்து டிராஃபிக் பண்ணிட்டு இருக்காரு. அவர் நடு ரோட்ல இருந்து நீ வாடா, நீ போ பின்னாடி, இது மாதிரி டிராஃபிக் போலீஸாவே மாறி அங்க ஃபுல்லா டிராஃபிக் டைவர்ட் பண்ணிருந்தாரு. அவர் உட்காந்து என்னடா பண்ணீங்க, மேல வாங்கலாம், எருமலை எப்படி பொறுக்குன்றவர் பொங்கிட்டாரு. நீங்க டிராஃபிக் எப்படா போய் சேரணும் அப்படி சொல்லி நான் கிளியர் பண்ண சொல்லி ஃபுல்லா ஒரு டிராஃபிக் போலீஸாவே மாறினாரு அவரு. அது செம ஃபன்னியா இருந்துச்சு. ஓகே. இவங்களாம் டீம்ல இருக்கும்போது இப்போ பிருத்விலாம் இருக்காருன்னா பிருத்வி, சாந்தனு எல்லாம் செம்ம ஃபன்னுங்க. ஏதாவது ஒன்று சண்டையும் நடக்கும், நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கும். நிறைய சண்டைனா என்ன பர்சனலாலாம் இருக்காது, சில்லியா சண்டை இருக்கும். என் பேட்டை நீ ஏன்டா போட்ட, என் க்ளவ் நீ ஏன் போட்ட, இதெல்லாம் சின்ன பசங்க மட்டும் கிடையாது, இங்கேயே நடக்கும். என் பேட்டை நீ எடுத்துட்டு போறியா, என் பேட் எடுத்துட்டு போறியா, என் பேட் அது என் பேட் எடுக்காத. டெய்லி நடக்கிறதா, இல்லை எப்பவுமே நடக்கிறதா. இது இப்போ ஒரு பிகினரா இருக்கும்போது அவங்களுக்கு என்ன மாதிரி கிட்டு வந்து அவங்க வாங்கலாம், என்னென்ன பிராண்ட்ஸ்ல வந்து தே கேன் ஸ்டார்ட் பர்ச்சேசிங்? ஒரு ஆரம்பிக்கும் போது பேசிக்கே போலாங்க. பிராண்ட்ஸ்னா நிறைய இருக்குங்க பிராண்ட்ஸ். பட் ஆனால் பேசிக்காக பிகினர்ஸ்க்கு வந்து அவங்களோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி வாங்கணும். நல்ல பேட்டுன்னு சொல்லிட்டு அவனுக்கு இவ்வளோன்னு இருக்க பையனுக்கு இவ்வளோ பெரிய பேட் வாங்கி கொடுத்தா அவன் கேம் டெவலப் ஆகுது. லைட்டாக இருக்கணும் பேட்டு. பிகினருக்கு யாரும் ஃபாஸ்ட்டாக போட போகிறதில்ல, ஸ்லோவாக தான் போடுவாங்க. அது ப்ரொடெக்ட் பண்ணுற அளவுக்கு பேடு, ஹெல்மெட், கார்டு, அப்டமன் கார்டு, பேசிக் கிட் வந்து பிகினருக்கு எல்லாருக்கும் சேர்த்து ஒரு 4000 5000 முடிஞ்சிடுங்க பிகினர்ஸ்க்கு. ஓகே. அதுக்கப்புறம் ஒன்ஸ் பையன் இன்ட்ரெஸ்டோட ஆடும்போது ஃபர்தராக போக நீங்கள் அதுக்கப்புறம். ஓகே, நைஸ். ஓகே, இப்போ எனக்கு இன்னொரு சின்ன கொஸ்டின் வருது. இப்போ வந்து செலிபிரிட்டிஸ் யூஸ் பண்ணுற அந்த ப்ராடக்ட்ஸ்க்கு இன் ஜென்ரல் ஏதாவது ஒரு ஸ்போர்ட் ஆடுறாங்க, இல்லை ஒரு பேட் வச்சிருக்காங்கன்னா இவங்க இந்த பிராண்ட் வச்சிருக்காங்க, இல்லை இந்த கிட் வச்சிருக்காங்கன்றது ஜென்ரல் ஆடியன்ஸ் நோட் பண்ணுற விஷயம். அப்படி இந்த டீமில் வந்து எல்லாமே பக்காவாக வச்சிருக்கிற ஒரு பர்சன் யார்? டீமில் எல்லாமே வந்து டாப் எண்ட் மாடல் வச்சிருக்கிற பர்சன் யாருங்க? டாப் எண்ட் மாடல் வச்சிருக்கிறது ரமணானா தான். எல்லாமே அவர்கிட்ட டாப் எண்ட் எல்லாமே இருக்கும் அவர்கிட்ட. ஆக்சுவலாக வந்து இவர் அஜய், நான் வந்து ஏஜே, அவர் வந்து எல்லாமே ப்ராப்பராக அவர் பேட்லாம் பார்த்தா என்னடா இது இப்படி இருக்கு பேட்டுன்ற மாதிரி இருக்கும். இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணுற பேட். அதே மாதிரி ஆர்கே சுரேஷும் சரி, இவங்க 2 பேரும் டாப் எண்ட். ஆமாமா, என்னங்க தெரியாதா உங்களுக்கு? சூப்பராக ஆடுவாங்க. போன மேட்ச் ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச் ஆடணும். 1 ball 1 run to win. அவங்களுக்கு 2 balls 1 run to win லாஸ்ட் விக்கெட். கவர்ஸ்ல டைவிங் கேட்சுங்க ஆர்கே சுரேஷ். அவரு டைவிங் கேட்ச் எடுத்து மேட்ச் டை. அவரு செமையா ஆடுவாருங்க. அவரு சூப்பர், நல்ல டைவ் அடிச்சு ஃபைட் பண்ணுவாரு, எல்லாருக்கும் தெரியும். டைவ் அடிச்சு சரியான கேட்சுங்க. அவரு செம நல்ல பேஷனேட்டான கிரிக்கெட்டர் அவரு ஏஜேலாம். ஸோ இவங்களாம் தான் வந்து யூஸ்வலா கிட்ஸ் வந்து கிட்லாம் வந்து டாப் எண்ட் வச்சிருப்பாங்க. ஓகே. ஃபீமேல்ஸ் வந்து கிரிக்கெட் பேஸ் ஃபிலிம் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன மாதிரி ட்ரைனிங் வந்து ஒரு கோச்சா வந்து லைக் பண்ணணும்ன்றது உங்களுக்கு ஒரு ரிக்வயர்மெண்ட் இருக்கு? ட்ரைனிங் எல்லாமே சேமுங்க. இப்போ வந்து மேல் ட்ரைனிங்கும் ஃபீமேல் ட்ரைனிங்கும் சேம் ஆயிடுச்சு. நீங்களே டிஸ்கிரிமினேட் பண்ணாதீங்க. ஏன்னா அதில் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லைங்க. மேலாக இருந்தானே ஃபீமேலாக இருந்தானே ட்ரைனிங் மெத்தட் சேம், இன்டென்சிட்டி சேம், எல்லாமே சேம் தான். பட் ஆனால் இப்போ வந்து விமென்ஸ் கிரிக்கெட் இஸ் ஆன் த ஹையர் ரைஸ். நிறைய இருக்கு. இன்ஃபேக்ட் நான் சொல்லுவேன், விமன் சின்ன பசங்களுக்கு பொண்ணுங்க கிரிக்கெட் இப்போ ஆரம்பிக்கிறது கரெக்டான டைம். Okay. WPL வந்திருக்கு. Women cricket is going to be big. Yes, it's already been big. It's already big and it's going to be bigger also. Yeah. So I would encourage all the young girls to pick up cricket ipo. Yeah. And you will find it kind of easier to go to the next level. Okay, nice. So நான் இவ்வளவு நேரம் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப ஜாலியா, ஹாப்பியா, ஃபன் ஃபில்டா பதில் சொன்னீங்க. Thank you so much for your time. Thank you.